உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பீட்ரூட் அல்வா செய்வது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி 50 கிராம் கோதுமை மாவை நல்லா வாசனை வரந்தட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீட்ரூட்டை நம்ம தோல் சீவி சாறு எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ சாறு எடுத்த பீட்ரூட்டை இதில் ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 100 கிராம் சீனியை இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 100 கிராம் சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சீனி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கை எடுக்காமல் கிண்டினா தான் அல்வா நல்லா பக்குவத்துக்கு வரும். இப்போ இடையில கொஞ்சமாக உருக்கின நெய் இதில் ஊற்றி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா பாத்திரத்தில் ஒட்டாமடி வரும். அப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாமை இது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமடி வரும். இப்போ பாதாம் பருப்பையும் போட்டு இறக்குனா சுவையான ஹெல்த்தியான உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிற்று. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.